போன எபிசோடு வந்து ராஜா ஒரு சரியான அடி வாங்கியிருப்பாரு. லியாங்கமே வந்து கிளம்பி போயிருப்பான். அதுல இருந்து நம்மளுமே பாக்கி எபிசோட பார்ப்போம். நான் வச்சிருந்தது எல்லாமே வேஸ்டா போயிட்டு இப்படி நடந்த சண்டையில இடம்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு. சாங்சு நீங்க பாரு, உனக்கு நான் கொஞ்சம் அதிகாரத்தை அதிகமா தரேன். யாராச்சும் இதுக்கு அடுத்து பிரச்சனை பண்ணா நீ உங்களை தூக்குல இட்டுரு. ராஜா அந்த லியாங்க வந்து தற்செயலா வந்த மாதிரி தெரியல. ஏதோ ஒரு விஷயம் வெளில போயிருக்கு. நம்மள பிடிக்காதவங்க யாராச்சும் இதை பண்ணிருக்க போறாங்க. இப்படி நடக்கும்னு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாருமே இப்ப குழப்பத்துல மாட்டிக்கிட்டோம். என்னோட வாழெல்லாம் எங்க போனுச்சு? என்னால அதை கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே முடியல. இங்க பாரு, அந்த சோடை எல்லாத்தையுமே அந்த லியாங்க பையன் எடுத்துட்டு போயிட்டாங்க வந்து. இங்க பாரு, அந்த சோடெல்லாம் போயிட்டு திருப்பி வருமானான்னு தெரியல. அது எப்படி போயிட்டு நீ என்கிட்ட இந்த மாதிரி சொல்ற? நம்மளோட எதிர்காலத்துக்கு அது முக்கியமா தேவைப்படுது. எதுக்காக இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? சரிங்க வந்து உட்காரு கொஞ்சம். நம்ம தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளே போய் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? அதெல்லாம் கடந்து போனாதான் ஸ்ட்ராங் ஆக முடியும். உன்னால மாற முடியாம போயிட்டுனா ஆட்சி உன்னால அப்புறமா சரியா பார்க்க முடியாது. இந்த தடைகளை என்னாலுமே கடக்க முடியாம போயிட்டு நான் நினைச்சதும் நடந்ததுமே வேறையா போயிட்டு அதை நினைச்சு நான் வந்து கொஞ்சமா கவலைப்பட்டது கிடையாது. இந்த கிரேட்லி வந்து தனிப்பட்ட முறையில தான் உருவாக்கப்பட்டுச்சு. நல்லது கெட்டது எதா இருந்தாலுமே மொத்தத்தையும் கூண்டுல போட்டு அடைக்கத்தான் போறேன். எல்லாருமே இம்மாற்றலை நோக்கி தான் போறாங்க. இதுல லீவ் அம்சம் எதுவும் தடையிடுறது கிடையாது. அவங்க எல்லாரும் இம்மாற்றல்னு சொல்லிக்கிட்டாலுமே அவங்களுமே விதியெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா மீட் எடுக்க போறது சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளோட எதிர்காலத்துல நம்மளோட இலக்கை கண்டிப்பா நம்ம அடையதான் போறோம். மண்டிட்டு வாழ்ற வாழ்க்கை யாருக்கு தேவை? நம்மளே ஏமாத்துக்கிறவங்களுக்கு வெறும் அதிர்ஷ்டமே கிடைக்க மாட்டுது. வலுவா இருக்கிறவங்களுக்கு சொர்க்கத்தோட தெய்வமே கிடைக்குது. அதனாலதான் நம்ம வச்சிருக்க பாதையுமே இப்ப ரொம்ப கடினமா இருக்கு. எதை நினைச்சு நீ கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அடுத்து நீ உங்க மாமா கூட தான் இருக்க போற. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா வரத பாரு. அந்த ஹீரோ மேல நீ ரொம்ப அக்கறையா தான் இருக்க. ஆனா அவனுக்கு யார் மேலேயும் ரொம்ப வெறுப்பு அதிகமா இருக்கு. அந்த ஹீரோ பையன் வேற சின்ன வயசுல இருந்து வெறும் கஷ்டத்தையே கடந்து வந்திருக்கான். கண்டிப்பா அவன் எதிரியா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்பதான் உன் கைகள்ல ஒரு கெட்ட கனவை நீ பாப்ப. இங்க பாரு, நான் செஞ்சதே எல்லாமே வேஸ்டா போயிட்டு. அவனோட அப்பா வந்து இங்க இருந்து இங்கே போற மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து ராணியை காட்டுறாங்க. திடீர்னு வேற இவ்வளவு பேரழிவாயிட்டு. இதுக்கடுத்து என்ன பண்றது? எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருந்தா நான் முன்னாடியே கிளம்பி போயிருப்பேன். உனக்கு ஏற்கனவே இந்த லியாங்க பத்தி தெரிஞ்சிருக்குல. எதுக்காக அவனுக்கு போய் எல்லா கதையும் திறந்து விட்டீங்க? இப்ப பாரு எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்குன்னு. இதுக்காக என்ன பரிகாரம் செஞ்சாலுமே சுத்தமா பத்தாது பாத்துக்க. நான் இப்படி பண்ணாம போயிருந்தேன்னா ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. என்கிட்டயும் ஏகப்பட்ட திறமைகள் இருக்கு. என்ன மாதிரி நீங்க சுத்தமா இல்ல. வேற இப்போதைக்கு அவனோட மதிப்பை சுத்தமா இழந்துட்டான். நீ அந்த பையனுக்காக காத்திருப்பேன்னு வேற தெரியல. எதுக்காக நீ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? நதியோட தெய்வத்தை தான் அப்படியே காட்டுறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு எச்சரிக்கிற மாதிரி தெரியுது. டீ குடும்பத்தோட 5 தெய்வங்களுக்கு அப்ப என்ன ஆனிச்சுன்னு தெரியுமான்னு. அந்த நேரத்துல ஒரு அணியனுமே உள்ள பூந்துட்டான். 2 கிராண்ட் மாஸ்டரை வேற சாவடிக்க பார்த்தான். ராஜாவுமே அதை வாபஸ் வாங்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அவருமே அங்க சொல்றாரு. அவர் சொல்றது கேட்டா ராணிக்கெல்லாம் கொஞ்சம் அள்ளு விட்டுட்டு, நான் உன் பக்கம் இருக்கணும்னு நினைச்சேன்னா நீ எதுவும் முட்டாள்தனமா பண்ணாம இருந்தாலே போதும். அந்த இடத்துக்கு ஒரு பறவை வந்து இந்த மாதிரி தகவல் கொடுக்குது. கல்டிவேஷன் பண்றதுக்காக சாங்சுன் அரண்மனைக்கு போக சொல்லுது. 5 லெவல முடிச்சதுக்கு அடுத்து திருப்பி வரலாம்னு சொல்லுது. சாங்சுன் அரண்மனைக்கு நீங்க அழைச்சிட்டு வரலாம். அந்த பறவை சொல்ல வேண்டிய சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டு, நான் இருக்கிற பாதையில என்னையவே சரியா பாத்துக்க முடியாது. வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அகாடமில நல்லா தானே படிச்சு இன்னைக்கு. தயவு செஞ்சு இப்படி கேட்கறத நீ பாட்டுங்க. உனக்கும் குயிசானுக்குமே இருந்த ஆன்மீக பிணைப்பை எதுக்காக கட் பண்ண? சரி விட, அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். இந்த உடல்ல என்னோட ஆன்மா மாட்டிக்கிட்டுறா. மன்னிப்பு கேட்கறதுக்காக நானுமே தினமும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்த போய் நீங்க எல்லாம் சொர்க்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட பேர் வந்து குயிசான். நீ எதுக்காக இப்ப சின்ன பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? இத பார்த்து பார்த்து எனக்கு கழுத்து போயிட்டு. அந்த ஹீரோ பாய்கிட்ட போய் நான் என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறேன்? அதையாச்சும் என்கிட்ட சொல்லி தொலை. உனக்கு என்ன உண்மை சரியா தெரியல. நீங்க 2 பேர் தான் முதல்ல அவனோட சீடனா இருந்தீங்க. அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சில புக்கெல்லாம் காணா போன மாதிரி தெரியுது. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப? அவர் போட்டு அடிச்ச அடியில அவன் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா ஒரு படகை காட்டுறாங்க. 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே தான் போறாங்க. அவர் உடம்புல இருந்து வந்த சதியினால அவனுக்கு எல்லாம் ஏதோ ஒரு மாதிரியா பண்ண ஆரம்பிச்சுட்டு, அதுக்கடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவா அவனும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கானோ. கப்பல்ல சின்னதா ஒரு பிரச்சனையுமே உருவாயிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ எங்க மேல கைய வச்சிருப்ப? அந்த பொடி பையிட்ட தான் அங்க எல்லாரும் சண்டை வளர்க்குறானோ. அந்த பொடி பை ஹீரோகிட்ட போய் அழுக ஆரம்பிச்சிட்டான். எதுக்காகடா நீ இப்ப அழுதுகிட்டு இருக்க? என்ன ஆச்சுன்னு என்கிட்ட தெளிவா சொல்லு. இங்க பாரு, அவன் என் பையன் மேலேயே கைய வச்சிட்டான். அவனு போய் சொல்றான், எதையும் நம்பாத. அவனு தான் நம்ம மேல முதல்ல கைய வச்சது. நீனே பாரு. 2 பேருக்கு இடையில சின்னதா ஒரு மோதலுமே ஆரம்பிச்சுட்டு, ஹீரோக்கும் அவனுக்கும் அங்க சண்டை நடக்குது. ஹீரோ அவனை 2 அடியில பொழந்து எடுத்துட்டான். எல்லாருமே ஹீரோட்ட அங்க கெஞ்ச ஆரம்பிச்சிட்டானோ. அதோட அந்த சீனுமே அங்கேயே முடிஞ்சுட்டு, ஹீரோ தலையில இந்த ஊசி படுன்னு காணா போயிட்டு யாரோ எடுத்த மாதிரி தான் தெரியுது. அதுல இருக்க வார்த்தைகள் படுதான் முக்கியம். அது எல்லாமே மனசுல ஞாபகத்துல இருக்கு. அடுத்த வாட்டி நான் உருவாக்கும் போது அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த வயசானவர் தான் அதை ஆட்டையை போட்டு வச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாதையில போனாலுமே எல்லாம் ஒரே இலக்கை நோக்கி தான் போறோம். என்ன நடக்குதுன்னு போக போக பார்ப்போம். எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அப்படியே போறாங்க. எல்லாரும் அதுக்கடுத்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்ததுக்கு அடுத்து அவனுக்கு பழசு ஞாபகம் வந்துட்டு, அந்த பொடிப்பைய வீட்டுலதான் சண்டை நடக்குது. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லப்போனா நான் தான் உனக்கு அப்பாவா இருந்திருக்கணும்.
இன்னைக்கு நைட் எனக்கு வெளில போறதுக்கு ஒரு வேலை இருக்கு. மறக்காம இதை உங்க அம்மா கிட்ட சொல்லிடு. அவங்க இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு சத்தி போற மாதிரி தெரியுது. இந்த ஓல்டு மேனுமே இந்த இடத்துலதான் இவரும் அணைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சத்தி ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போகுது. இது எதுக்காக வந்து என்னோட விளக்கு அணைச்சுது? யாராச்சும் என்னோட இடத்துக்குள்ள வந்தாச்சா? அந்த இடத்துல இருந்து ஒரு பையன் தலை தெரிச்சு ஓடுறான். பட்டுன்னு அவனை பிடிச்சி ஏதோ உள்ள இழுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணு கல்யாண சட்டையோட இருந்திருக்குடா. காதலன் வந்து கை விட்டுட்டாம இருக்கு. இதெல்லாம் ஒரு கதை மாதிரி தான் தெரியுது. யாரும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அந்த பேயை பார்த்து நீ இன்னுமா பயந்துகிட்டு இருக்க? அந்த பேயை நீ முடிஞ்ச வெளில வர சொல்லு. நம்ம ஈரம் ஒரே குத்துல அதை காலி பண்ணிடுவான். அந்த பொடி பையன் அதுக்கடுத்து பாத்ரூம் இருக்க போறான். அங்க மணி அடிக்கிற சவுண்டை பார்த்து அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். அங்க ஏதோ மணி அடிக்கிற சவுண்ட் கேக்குது, என்னன்னு வந்து பாறான். எல்லாருமே அங்க போய் பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பையனுக்கு அங்க ஏதோ ஒரு மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கு உடம்புலாம். ஒரு தாத்தா அந்த பையனை தடுக்க பாக்குறாரு. யாரும் அந்த பையன் கிட்ட போயிடாதீங்க, இது ரொம்ப ஆபத்தான பிரச்சனை தான். தாத்தா அந்த பையனை வந்து எப்படியே அடக்கிட்டாரு. மாஸ்டர், நீங்க உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேர் வந்து ஜியா ஷெங். இங்க பாரு குழந்தை, நான் அந்த தாயத்தை வச்சுதான் அந்த விரட்டினேன். அதோட உன்னோட விலை வந்து 70 காசு. அது நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் கெட்ட சக்தி ஒண்ணுமே கிட்ட வராது பாத்துக்க. எனக்கும் என் பிரதருக்கும் உங்களால ஒண்ணு தர முடியுமா? காசை கொடுத்துட்டு அந்த பொண்ணுமே 2 வாங்கிக்கிட்டு, தம்பிங்க பாக்குறது நீங்களும் வெகு தூரத்துல இருந்து வந்த மாதிரி தெரியுது. உங்க பின்னாடி இருள் வர மாதிரி தெரியுது. கண்ணே தெரியாம இவ்வளத்தையும் எப்படி நீ பண்ற? வெளி தோற்றத்தை வச்சுலாம் நான் எதுவும் பாக்குறது கிடையாது. எல்லாமே என்னோட சத்தியில இருந்து தான் பாக்குறேன். என்கிட்ட இன்னும் அதை விட ஸ்ட்ராங்கான தாயத்தெல்லாம் இருக்கு. உங்களுக்காக வேணா நான் 50 காசுக்கு தரேன். மாஸ்டர், நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இப்ப தாயத்தெல்லாம் வேணாம். இந்த மலையில ஒண்ணு வித்தியாசமானதை ஒண்ணு மறைச்சு வச்சிருக்கானோ, கொஞ்சம் பாத்துருக்க கத்துங்க. ஒரு காலத்துல நானுமே பேயை வேட்டையாட போய் எல்லாத்தையுமே இழந்து போயிட்டேன். திருப்பி அந்த மாதிரி நடந்ததுன்னா சொத்து கூட நமக்கு வழி இல்லாம போயிடும் பாத்துக்க. அந்த பொண்ணு கேட்கறத பத்தி அந்த பொண்ணுக்கு பண்ண அறைய கொடுத்துட்டான். எதுக்காக இந்த மாதிரி பேசுற? உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? உன் மாஸ்டர் எதுக்கு இப்படி பேசுற? நீ கூட என்ன எதிர்த்து இந்த மாதிரி தான் பண்ணுவியா உன் மாஸ்டரை? மாஸ்டர், தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு 3 நாளைக்கு தேவையானதை நானே வாங்கி தரேன். இந்த பயிலுமே இங்கே போற மாதிரி தான் தெரியுது. எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரியே தோணுது. ஏன்னா இந்த இடத்துக்கு நம்ம திருப்பி வந்துகிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. ஏதாச்சும் பார்வை நம்ம மேல பட்டுட்டா? எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி தோணுது. ஏதோ பேயோட ஒளியுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது. நான் சொல்றத மறக்காம 2 பேர் செய்யுங்க. அந்த பேயை நம்ம விரட்டிடலாம். அதை விரட்டுறதுக்கு அவருமே எங்க மந்திரத்தை ரெடி பண்ணிட்டாரு. அவரும் வரதை பார்த்து தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னுதான் இப்ப ஹீரோவை தேடிக்கிட்டு போற மாதிரி தெரியுது. அந்த தாத்தா அப்படியே துரத்திக்கிட்டே போறாரு. இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. அந்த பொண்ணுமே நேரா வெளில வந்துட்டு பேய்கிட்ட அங்க எல்லாருமே வசமா மாட்டிக்கிட்டானோ. எல்லாருமே என்ன சூன்னு கூப்பிடுங்க. இன்னுமே காப்பாத்துறதுக்கு வந்துட்டாரு. உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஷேடோ ஆவி இருக்கா? நீங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருந்தா நான் கூட வெளில வந்திருக்க மாட்டேன். நான் என்ன பண்றது இதுக்கு மேல? சமத்தியான ஒரு சண்டை அங்க 2 பேருக்கு நடக்குது. கவலைலாம் படாதீங்க, நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க போறது கிடையாது. அந்த தாத்தாவுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. உன்ன மாதிரி பழி வாங்குற எண்ணத்தோட இருக்கிற ஆளை நான் இன்னைக்குதான் பாக்குறேன். இன்னைக்கு நீ என்கிட்ட வசமா மாட்டதான் போற. எல்லாரும் பின்னாடி போங்கடா. சண்டை போறதுக்கு இவருமே மந்திரத்தை ரெடி பண்ணிட்டாரு. தாத்தா போட்ட மந்திரத்துல ஆளே மாறிட்டான். ஏதோ பயங்கரமான வித்தை காட்டுவீங்கன்னு பார்த்தா சாதாரண ஒரு வித்தையா இருக்கு. உங்களோட முடிவு நெருங்கிட்டு இப்ப. அவன் எவ்வளவுதான் அடிக்க பார்த்தாலுமே அங்க ஒண்ணும் பண்ண முடியல. அவனுக்கு தான் அங்க பயங்கரமா அடி விழுந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து இவனுக்கு வேற அள்ளு விட்டுட்டு ஷேடோவுமே திருப்பி வந்துட்டாரு. இதுல நீ சாகதான் போற. இதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரண விஷயம் தான். உனக்கு வயசுதான் அதிகமா இருக்க ஒழிஞ்சு உன் மந்திரம் சுத்தமா ஸ்ட்ராங்காவே இல்ல. நான் உனக்கு காட்டுறேன் பாரு எப்படி இருக்கும்னு. அந்த பொண்ணு அப்படியே 2 பேரை உள்ள இழுத்துட்டு போயிட்டு அந்த தாத்தாவுமே அதுகிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு. ஷேடோவுமே அங்க தாக்கறதுக்கு போயிட்டாரு. இந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த பசங்களுமே இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. உங்க யாராலுமே இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. நானும் உங்களை போக விட மாட்டேன். அந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு எங்கேயும் கிளம்பிட்டு சொல்லப்போனா ஹீரோ அப்படி எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டான். திருப்பியுமே எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடு வேற தெரியுது. உங்களுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீடு வேற பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க வந்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க எல்லாருமே எனக்கு சூன் கூப்பிட்டாலே போதும். என்னோட கணவருமே ஒரு நீண்ட பயணத்துல இருக்காரு. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களை மொத்தமா கிழிச்சு அப்படியே தனித்தனியா எடுக்க போறேன். யாரும் உள்ள வரமாட்டீங்களா? நானே தான் அப்புறமா உங்களை அழைச்சிட்டு போற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நம்மளோட இதயத்தை யாரோ ஒரு ஆள் உடைக்கத்தான் போறாங்க. ஹீரோமே அவனோட வாழை வெளில எடுத்துட்டு வரான்.